ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம். பாருங்கள், எல்லாம் இங்கே கீழே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. பாருங்களேன், என்ன போடுறாங்கன்னு தெரில. அங்கே இருக்குது. இந்த ஊரில் வந்து எல்லாம் தட்டில் தான் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் சாப்பிட்டுட்டு நம்மளே கழுவி வச்சிடணும். பாருங்கள், க்யூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே பிளேட் வச்சுருக்காங்க. இது எனக்கு அது எங்கள் வீட்டுக்காருக்கு. பச்சைப்பயிறு, அப்புறம் என்ன போடுறாங்க, அவல் உப்புமா போடுறாங்க. அப்புறம் வந்து அது என்னது, தயிர். சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கணுமாம்மா. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், இடம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களோ. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன் இருங்க. சரிங்களா, எவ்வளோ பெரிய ஃபேனு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அன்னதானத்துக்கு நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்கலான்னா இந்த உண்டியலில் போட்டுடலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. காலையில் நாங்கள் போன கோயிலில் வந்து நம்மளே பிளேட்டெல்லாம் கழுவி வைக்கணும். ஆனால் இங்கே வந்து கழுவுற வேலையெல்லாம் அங்கே வச்சு அந்த ட்ரேயில் வச்சுட்டா அவங்களே வாஷ் பண்ணிக்குவாங்க. நம்மளே வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளே போய் வாங்கி சாப்பிட்டுக்கணும். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காரரும் அதில் காணிக்க போட்டுட்டாரு. இங்கே பார்த்தீங்களா, அந்த மலை தெரியுது இல்லையா, அங்கே ஒரு கோட்டை மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். அந்த படிக்கட்டு தெரியுது பார்த்தீங்களா, க்ரீனாக இருக்குது பாருங்கள். அந்த மலை மேலே ஏறி இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியல. நல்ல வேலை நான் ஏறல. எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்குது, மலைக்கு மேலே ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது போல் இருக்குது. இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து சரவண பலகுலாவம், இந்த ஊர் பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, அடுத்தது எந்த இடத்துக்கு போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அடுத்தது எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, இது எந்த இடங்க, அலபேடுன்ற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் அது கோயில் மாதிரி தெரியல, நிறைய பார்க் மாதிரி தான் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பார்க் மாதிரி தான் இருக்குது. அங்கே தான் கோயில் இருக்குது. என்ன சாமி இருக்குங்க இங்கே, இருங்க நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ். பாருங்கள், சுவாமியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பார்த்தீங்களா. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நம்ம பாட்டு கும்பிட்டுட்டு போகலாம். பாருங்கள், இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அப்பா நமச்சிவாயா, எல்லாத்துக்கும் நல்லதே செய்யப்பா சர்வேஸ்வரா. இங்கே பாருங்கள், இந்த தூண், இந்த சிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நானும் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி ஒரு லிங்கேஸ்வரர் இருக்கார் பாருங்கள். இந்த தூணில் இருக்கிற சிலை எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு.
வந்து இந்த மாதிரி வந்து சோலை கங்கை கொண்ட சோலைபுரத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். பின்னாடி எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நந்தி பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. தூணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.